Hi guys, this video Secret Santa. This guy asked to me, please make a video in English. So I can't speak English very well, so that's why I speak in my own language in Tamil. So I'm trying to add caption in this video. You can understand what I am saying. Okay guys, video kulla poidalam. Hi guys, welcome to Mr. Veg Vlog. கைஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா டிகே மேக்ஸ்ல இருக்கோம். டிகே மேக்ஸ்ல எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க யூகேல வந்துட்டு கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்குது. ஸோ இங்க வந்துட்டு என்ன நான் வேலை செய்யற இடத்துல வந்துட்டு சீக்ரெட் சாண்டா விளாடலாம் அப்படின்னு சொல்லி எங்க மேனேஜரை பிளான் பண்ணாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தோட பேரையும் குலுக்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஆளுக்கு ஒரு பேர் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு ஒரு பொண்ணு பேர் வந்திருக்கு. எந்த பொண்ணு? ஸோ அந்த பொண்ணு பேர் என்ன அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன். ஸோ அவங்களுக்காக கிஃப்ட் பார்க்கலாம் அப்படின்னு டிகே மேக்ஸ் வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். யூகேல கிறிஸ்துமஸ்னால எந்த ஷாப் போனாலுமே ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. வெளியே பார்க்கிங் கூட எங்களால பண்ண முடியல. ஸோ பார்க்கிங்கே ஃபுல்லா இருக்கு. ஸோ நாங்களே ரொம்ப நேரமா தேடி பார்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது நான் அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் கூட வேலை செய்யற ஒரு கொலைக்க ஒரு தூது அனுப்புனேன். அவங்ககிட்ட வந்துட்டு நான் மேக்கப் செட்டு தான் வாங்க போறேன், உன் பேர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஐடியா கேள்றா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பொண்ணு இருந்துகிட்டு எனக்கு தெரியும் உன்னை யாரோ கேட்க சொல்லியிருக்காங்க, அதனால வந்துட்டு எனக்கு மேக்கப் கிட் எல்லாம் பிடிக்காது, ஆனா என்ன கிஃப்ட் வேணும்னு நானும் சொல்ல மாட்டேன், அது எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரிட்டன் மெசேஜ் பண்ணிருச்சு. இருந்தாலும் நாமளே ஏதாவது பிடிச்ச பொருளா தேடுவோம் வாங்க. ஏதாவது ஷாம்பு ஊற்றி வைக்கிற பாட்டில் இருக்குது. ஃபிளேவர் இல்லாம இவங்க பண்ணுவாங்க. சவர் ஜெல்ல ஃபைனலி நம்ம என்ன டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டேக்கோபல்ல வேலை செய்யும் போது அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய கொலீக் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருந்தது. ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்துட்டு என்கிட்ட கிடையாது, ஒரு நாள் கடன் கொடுன்னு சொல்லி என் கூட வேலை செய்யற அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு கடன் கேட்டு இருந்தது. இப்போ கடைசி என்ன திங்க் வந்திருக்குன்னா, ஸோ அந்த பேசுனது எனக்கு காதுல கேட்டுச்சு, அதையே வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹேர் ஸ்ட்ரைட்னரே போய் பார்க்கலாம். ஓகே, எதுக்குலாம் நினைச்சுக்கிட்டு அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் கூட கேஸ் நாங்கள் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இது வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு எப்படின்னா வரப்ப இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் போய் ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட்டு, இது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு போயிட்டு பேக் பண்ணுறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்துட்டு சூஸ் பண்ணேன், பில் போட வந்துட்டேன். ஸோ வர வழியில் இன்னொரு கிஃப்ட்டும் பார்த்தேன். ஸோ ஒன்று யூஸ்ஃபுல்லு, இன்னொன்று வந்து மெமரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டாய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அந்த டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கடைசியாக அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன அன்பாக்சிங் வீடியோவா அந்த பொண்ணையே பண்ண சொல்லி அந்த வீடியோவை நான் இன்க்ளூட் பண்றேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ கிஃப்ட் வாங்கியாச்சு. ஒன்னு யூஸ்ஃபுல் திங்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அதை பேக் பண்றதுக்கான கிஃப்ட் கவர் அண்ட் தென் கிறிஸ்துமஸ் கார்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லியும் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ பேக் பண்றதுக்கு எந்த சைஸ் கரெக்டா இருக்கும், இது லுக் நல்லா இருக்கும் அப்படிங்கறது சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு கிறிஸ்துமஸ் கார்டு ஒன்று கிடைச்சிருக்கு. இது சிம்பிளாவும் நான் இருக்க ஏரியாவையும் கவர் பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கார்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா நான் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஏரியா நேமு. ஸோ இந்த கிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த சிட்டியை வந்துட்டு ஃபுல்லா அவங்க கவர் பண்ணி ஸோ ஸ்னோஃபால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மீன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா க்ரூ விசஸ் யூ இயர், மேரி கிறிஸ்மஸ் அப்படியே ஓப்பன் பண்ணா அண்ட் வெரி ஹாப்பி நியூ இயர், ஹோப் யூ என்ஜாய் எவரி மொமெண்ட். ஸோ இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிஃப்ட் கார்டு சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். ஸோ இது நாம வாங்கியிருக்க கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், பாக்ஸ் பெருசா இருக்கும், இருந்தாலும் பார்க்க சூப்பரா இருக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணி மேல நேம் எழுதுனா நல்லா இருக்கும். That's 149. Yeah. In area. That's Merry Christmas and Happy New Year. Thank you. Guys, பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ பேக் பண்றதுக்கான எல்லா திங்ஸும் நம்மகிட்ட இருக்கு.
வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணலாம். வீட்டுக்கு வந்துட்டேன். பேக் பண்ணலான்னு பார்த்தா கூட இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பி மாதிரி. ஸோ அவன் என்னன்னா ஃபோன் பண்ணி யூகேல வெயில் அடிக்குது பாருங்க, துணியை காய போடுங்க, நம்ம ஹீட்ரு வந்துட்டு ஒர்க் ஆகல, ஸோ துணியை கொண்டு போய் காய போடுங்க அப்படின்னா. ஸோ எனக்காக எல்லா துணியும் போட்டு துவைப்பான். ஈவன் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் போட்டு துவைச்சிருக்கான். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னென்னா பேக்கெட்டில் வச்சுருந்தேன் போட்டு துவைச்சிட்டான். அது என்னோட மிஸ்டேக்கு. ஸோ இவ்வளோ வேலை செய்கிறானே, அவனுக்காக இந்த சின்ன வேலையும் செஞ்சிடலாம், செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கிஃப்ட்டை பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு துணி காய போட வந்துட்டேன். கைஸ் உண்மையாலுமே பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஒரு திங்ஸ் மறந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஊரில் போட்டுட்டு சுத்த மாட்டேன். ஸோ இங்கே வந்தோடனையும் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ரோட்டில் இங்கே நடந்து போனால் எவனும் யாருக்கும் தெரியாது, பார்த்து எவனும் நம்மளை கண்டுக்க மாட்டான். ஸோ இப்படி போட்டுட்டு தெரிஞ்சோம்னா எவனோ நான் வந்துட்டு சீன் போடுறான் அப்படின்னு சொல்ல மாட்டான். யூகே உலகம் என்ன வேணால் பண்ணலாம் இங்கே. ஓகே கைஸ், என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு எதுவும் ஒரு உதாரணம். நீயும் காயும் போடணும், துவைக்கணும், சோறாக்கணும். அது செய்ய மாட்டேன், எங்கள் வீட்டில் இவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு சின்ன மந்திரம் போட்டு துணியை டக்குன்னு காய போட்டுடலாம். நல்லா ஒரு மந்திரம் தான் போட்டு ஃபோன் மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல, வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் இப்போது நான் டெமுலு வாங்கினேன், ஒரு 45க்கு வாங்கின ஒரு கிம்பிள் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபேஸ் ட்ராக்கிங் கொடுத்துருக்கேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா ஃபோன் அங்கே வச்சப்போ கீழே விழுந்துருச்சு. இங்கே வச்சு நம்ம கேமரா ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் தெரிஞ்சுது. வீடியோஸ் ஓடிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். வீடியோ போட்டுவிட்டு பேசிகிட்டு இருப்போம், நம்ம மட்டும் இருக்க மாட்டோம். கைஸ் இன்ன வரைக்கும் தப்பான துணியை காய போட்டிருக்கேன். இப்போ தான் எல்லாமே ஹீட்டில் இருந்துச்சு பார்த்தேன். கைஸ் பை த வே, இந்த டிஷர்ட் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குல்ல. ஸோ இந்த டிஷர்ட் வாங்கி நான் 1 இயருக்கு மேலே ஆகுது. எனக்கு தெரிஞ்ச கடையிலேருந்து வந்துச்சு. ஸோ இங்கே யூகேவில் போட்டு என்னுடைய ஆப்ரேஷன்ஸில் நான் வேலை செய்வேன். பார்க்குறவெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ நான் ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு. இதே குவாலிட்டியில் இதே டிசைன்ஸ்லாம் அங்கே இருக்கா என்னன்னு தெரில, இன்னும் ஸ்டாக் இருக்கான்னு தெரில. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது அரேஞ்ச் ஆச்சுன்னா நான் உங்களை கூப்பிட்றேன். கைஸ் இப்போ தான் பார்த்தேன், ஆட்டோ ஃபோக்கஸ் தாங்க, கேமரா திரும்ப மாட்டேங்குது, செட்டிங்ஸ் நமக்கு தெரியலையாட்டுக்குது. ட்ரை பண்ணுவோம். இதை போய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா டிஷர்ட்டுமே அங்கே எடுத்தது தான். இதுவும் லுக்கு பயங்கரமாக இருக்கும், காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். இன்னும் IGSM அப்படின்னு சொல்லி குவாலிட்டியில் இருக்கிறதுடைய டிஷர்ட்டு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் சொல்லி ரெடி பண்ணது. அத்தனை பேருமே அந்த டிஷர்ட் எங்கடா இருக்குது, வரும்போது எனக்கு ஒரு டிஷர்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை எப்படி இது பண்ணணும்னு தெரில. ஸோ சீக்ரெட் சண்டாவில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம காயம் போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் அண்டு அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் வைக்கிற இடம், ஸோ அன்பாக்சிங்ஸ், இது 3மே அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.